ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமரன். வணக்கம். விவரம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் எப்போது இந்த போர் முடிவுக்கு வரும் என்று ஒட்டுமொத்த உலக நாடுகளும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு முக்கியமான செய்தியினை தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான போர் ஒரு 5 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா என்று 3 நாடுகள் இருதரப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சண்டை எதை நோக்கி செல்லுகின்றது என்ற ஒரு கேள்வியே இல்லாமல் நீண்டு கொண்டே இருந்தது. குறிப்பாக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ற ஒன்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது இந்த விஷயத்தை நாம் செய்துவிட்டால் அந்த நாட்டின் மீதான தாக்குதலை நாம் நிறுத்திக் கொள்ளலாம் என்கின்ற மனநிலையோடு ஒரு நாட்டின் மீது குறிப்பிட்ட ஒரு நாடு ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது அது உடனடியாக முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே ஒரு போர் அல்லது தற்காலிக தாக்குதலினுடைய எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது அது தன்னுடைய எதிரி நாடாகவே இருந்தாலும் சண்டையை தொடங்க வேண்டும். ஆனால் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதே முழு அளவில் தெரியாத விதமாகத்தான் இருந்தது. அணு ஆயுதத்திற்கு எதிராக சண்டையிடுகின்றார்கள் என்பதாகவெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்ட பிறகும் எதற்காக அமெரிக்கா தொடர்ந்து இந்த தாக்குதலை ஈரானுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை உலக நாடுகள் முன்வைத்துக் கொண்டிருந்தன. அதற்கு காரணம் ஹார்முஸ் நீரிணை மூலமாக பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி உலக நாட்டினுடைய எரிவாயு விநியோக சங்கிலியில் ஒரு பெரும் பாதிப்பை ஈரான் நாடு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இதனுடைய தாக்கத்தை எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் ஒரு தற்காலிக நிவாரண செய்தியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த ஒரு வார்த்தையை பார்க்க முடிகின்றது. சில நாட்களுக்கு முன்பாக ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அப்பொழுது கூட ரமலானை முன்வைத்து ஏதேனும் ஒரு தற்காலிக தீர்வுக்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்றெல்லாம் உலக நாடுகள் எதிர்பார்த்தன. குறிப்பாக வளைகுடா நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் அதை எதிர்பார்த்து காத்திருந்தன. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் சென்றிருந்தது. இந்த நிலையில் தான் ஈரான் போர் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஈரானினுடைய மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கின்ற ஒரு அதிபயங்கர அறிவிப்பினையும் அண்மையிலே டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அந்த ஒரு கருத்தையும் தற்பொழுது கைவிடுவதாக ட்ரம்ப் கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஈரான் நாடு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான அணு ஆராய்ச்சி மையத்தை குறிவைத்து ஒரு பெரிய வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்து விட்டது. இதன் காரணமாக கோபப்பட்ட அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஈரான் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளை எல்லாம் நாங்கள் சுக்கு நூறாக்கப் போகின்றோம், ஈரான் நாட்டினுடைய மிகப்பெரிய மின்சார கட்டமைப்பு எதுவோ அதை தாக்கப் போகின்றோம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதன் காரணமாகத்தான் இன்று கடந்த 2 நாட்களாக கூட பெரிய அளவில் பொருளாதார தேக்க நிலையை உலக நாடுகள் எதிர்கொண்டிருந்தன. இந்திய பங்குச் சந்தைகள் எல்லாம் இன்று மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்தன. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான இந்த இருதரப்பு போரின் காரணமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 15 நாட்களுக்கு மேலாக அந்த யுத்தம் நீண்டு கொண்டிருந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு, ட்ரம்பினுடைய அறிவிப்பு மேலும் இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுகின்றது என்பதை உறுதி செய்திருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கருத்தையும் ட்ரம்ப் தற்பொழுது கைவிடப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். ஈரானினுடைய மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய திட்டமும் கைவிடப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பிலே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முழுமையான பகைமைகளை நிரந்தரமாக தீர்க்கும் வகையில் கடந்த 2 நாட்களாக அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகள் நல்ல முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது என்ற ஒரு தகவலையும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அதாவது 2 நாட்களாக ஒரு சில பேச்சுவார்த்தைகள் ஈரானுடன் இடம்பெற்றன என்ற கருத்தை ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இதுவே ஒரு முக்கியமான செய்தியாக உலகரங்கில் பார்க்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக வரக்கூடிய நாட்களிலே பல்வேறு வகையில் 5 நாட்களுக்கு இந்த சண்டையை ஒத்திவைப்பது தொடர்பான முடிவை எட்டியிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக தற்பொழுது 5 நாட்களுக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான அந்த இருதரப்பு போர் முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. 5 நாட்களுக்கு பிறகும் இது தொடராத விதமாக ஏதேனும் ஒரு தற்காலிக தீர்வை இந்த நாடுகள் எட்ட வேண்டும் என்றுதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்களும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தொலைபேசி மூலமாக ஈரானினுடைய உச்ச தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் இஸ்ரேல் நாட்டினுடைய தலைவர்களையும் தொடர்பு கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் இந்தியாவும் கூட பெரிய அளவில் இறக்குமதியை கச்சா எண்ணெய்க்காக சார்ந்திருக்கின்றது.
சீனா உள்ளிட்ட நாடுகளும் கச்சா எண்ணெய்க்காக இறக்குமதியை சார்ந்திருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை மூலமாகத்தான் இந்தியாவிற்கு வரக்கூடிய 40 முதல் 45% கச்சா எண்ணெய்கள் இருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவில் வணிக ரீதியிலான சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது. எரிபொருள் விலை உயரக்கூடுமா என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. பங்குச் சந்தைகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக பல்வேறு உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்திருக்கின்றது. உணவகங்களில் போதுமான அளவிற்கு உணவு கிடைக்கவில்லை. சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய உணவகங்களில் எல்லாம் பெரிய அளவில் இந்த சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் சிலிண்டர்களை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய உணவுகள் முழு அளவில் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுடைய உணவகங்களில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே டிரம்பினுடைய இந்த கருத்து முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. வெறுமனவே டொனால்ட் ட்ரம்ப் 5 நாட்களுக்கு சண்டையை நாங்கள் நிறுத்தி வைக்கின்றோம் என்று சொல்லவில்லை. ஈரானுடன் 2 நாட்களாக ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றதையும் வெளிப்படையாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். 3 வாரங்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வந்த நிலையிலே தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடியதன் பின்னணியிலே இந்த 2 நாள் பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த 2 நாள் பேச்சுவார்த்தையிலே பல்வேறு முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த போர் காரணங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய விதமாக இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 5 நாட்களுக்கு ராணுவ ரீதியிலான தாக்குதலை நிறுத்துகின்றோம், அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை எந்த விதமான தாக்குதலையும் நடத்தாது என்று சொல்லியிருக்கின்றார். மின் நிலையங்களை தாக்குவதற்கு திட்டம் இருந்தது, ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவதற்கு திட்டம் இருந்தது. ஆனால் 5 நாட்களுக்கு அவற்றையெல்லாம் நாங்கள் ஒத்தி வைக்கின்றோம். இதனுடைய பின்னணியில் இருப்பது அமெரிக்காவும் ஈரானும் பதற்றத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விதமாக ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது என்பதையும் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். நாங்கள் தாக்குவதற்கு தயாராக இருந்தோம், ஆனால் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக இருந்ததால் தாக்கவில்லை என்கின்ற கருத்தையும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஈரானினுடையான பேச்சுவார்த்தைக்கு ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய விதமாகத்தான் தற்பொழுது இந்த கருத்து பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா சமாதானத்திற்கு தற்பொழுது ஒப்புக்கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே ஈரானும் இதன் அடுத்த கட்டமாக இதுபோன்ற ஒரு சமாதான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் எதிர்பார்க்கின்றன. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரை இந்த யுத்தத்தை நாங்கள் தொடங்கவில்லை, தொடங்கியது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான், தொடங்கியவர்கள் தான் முடிக்க வேண்டும் என்ற நாங்கள் இந்த யுத்தத்தை முடித்துக் கொள்வதாக ஒருபொழுதும் ஒரு புதிய அறிவிப்பினை வெளியிட மாட்டோம் என்று ஈரான் சொல்லியிருந்தது. எனவே அமெரிக்காவிடம் இருந்தோ அல்லது இஸ்ரேலிடம் இருந்துதான் இந்த அறிவிப்பு வர வேண்டும், போரை நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம் என்கின்ற அறிவிப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். இது மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவிலே இந்த ராணுவ நடவடிக்கைகளை, ராணுவ தாக்குதல் உள்ளிட்ட நகர்வுகளை எல்லாம் கண்காணித்து எழுதக்கூடிய சர்வதேச அந்த டிஃபென்ஸ் சார்ந்த எழுத்தாளர்கள் பலரும் சொல்லியிருந்த கருத்து, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன என்பதே தெரியாமல் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் கால் வைத்து விட்டது. எனவே இது அமெரிக்காவிற்கும் பெரிய அளவில் பாதிப்பாக வரும், இந்த போர் எப்பொழுது முடியும் என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதன் காரணமாக உலகம் ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க போகின்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கையினை உலகளாவிய இந்த ராணுவ நகர்வுகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய சமூக வலைதள கணக்குகளில் பதிவிட்டு வந்தார்கள் என்பதையும் பார்க்க முடிந்தது.